வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி. சாக்லேட் சிஸ்ட் தொடர் 2ல ஒரு நிறை மாத கர்ப்பிணி பிரசவத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நார்மல் ஆச்சா? சிசேரியன் ஆச்சா? வாங்க இந்த தொடர் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு விடை கிடைக்கும். அந்த பெண்மணிக்கு ஒரு 39 வாரம் ஆகும்போது நல்ல வலி எடுத்தது. ஒரு நாள் ஃபுல்லா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வலி ஜாஸ்தியாகிட்டே போச்சு. அவங்க வீட்ல எல்லாரும் கேட்டாங்க, "டாக்டர் இது எப்படியாவது நார்மல் பண்ணிடுங்க" அப்படின்னுட்டு. நான் சொன்னேன், "அம்மா இந்த எப்படியாவது நார்மல் பண்றதுங்கிறது கூடாது. தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம தான் நம்ம நார்மல் பண்ணணும். இப்ப எப்படியாவது நார்மல் பண்றேன்னு சொல்லிட்டு தாய்க்கோ குழந்தைக்கோ பிரச்சனை ஆச்சுன்னா அது தப்பு இல்லையா? ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். தலை இறங்கி வந்ததுன்னா நார்மல் டெலிவரிக்கு விடுவோம். தலை இறங்கல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இது எப்படி போகும்ன்றது கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். இந்த சிஸ்ட் கொஞ்சம் விலகி வழிய விட்டுதுன்னா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சிஸ்ட் மூவ் ஆகல, கரெக்டா அது இடைஞ்சலா இருக்குன்னா சிசேரியன் பண்ணணும் அப்படின்றத சொன்னேன். நல்லா வலி எடுத்தது. வாய் நல்லா தொறந்தது. ஃபுல்லா டைலட்டேஷன் வந்துருச்சு. ஆனாலுமே தலை இறங்கல. நான் சொன்னேன், "அம்மா உங்களுக்கு வாய் தொறந்துருச்சு. ஆனா தலை இறங்கல. நம்ம ஆபரேஷன் தான் பண்ணணும்" அப்படின்னு. உடனே அவங்க கொண்டு, "அது எப்படி டாக்டர்? நல்லா வலி எடுத்துச்சு, வாய் தொறந்துச்சு. அப்புறம் எப்படி இறங்காம இருக்கும்?" அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நார்மல் டெலிவரி ஆகறதுக்கு 4 விஷயங்கள் முக்கியம். இது நான் இப்போ ஒரு டூத் பேஸ்டோட டியூப வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு கர்ப்பப்பைன்னு வச்சுக்கோங்க. கர்ப்பப்பை இப்படி இருக்கும். இது கர்ப்பப்பையோட வாய். இந்த வாய் இந்த மாதிரி தான் கெனால் மாதிரி இருக்கும். இது இடுப்பெலும்பு உள்ள இருக்கும். இதுதான் மதரோட இடுப்பெலும்பு. இந்த யூட்ரஸ் தசையால ஆனது. சுருங்கி விரிகிற தன்மை இருக்கிறது. இந்த கர்ப்பப்பை வாய் இது கொஞ்சம் ஃபர்மா இருக்கும். டெலிவரி டைம்ல தான் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த கெனால் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி திறந்து இதுவுமே இந்த மாதிரி ஆயிடும். இந்த கர்ப்பப்பைக்கும் இந்த கர்ப்பப்பை வாய்க்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒரு குழா மாதிரி ஆயிடும். குழந்தையோட தலை இப்போ இங்க இருக்கு. இது வாய் ஃபுல்லா திறந்தா கூட இடுப்பெலும்பு இது உள்ள கீழே இறங்கி வரணும். இந்த இடுப்பெலும்புக்குள்ள கர்ப்பப்பைக்கு கீழே குழந்தை இருக்கு. வாய் திறந்துடுச்சு. ஆனா இடுப்பெலும்புக்குள்ள இறங்கி இப்படி கீழே இருந்து வெளியில வரணும். இது குழந்தையோட தலைன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தையோட தலை இந்த இடுப்பெலும்பை விட பெருசா இருந்தாலும் வெளியில வர முடியாது. ஏன்னா தலையும் எலும்பு, இந்த இடுப்பெலும்பும் எலும்பு. சாதாரண தசை மாதிரி சுருங்கி விரிகிற தன்மை அதுக்கு கிடையாது. அதே சமயத்துல தலைக்கும் இடுப்பெலும்புக்கும் நடுவுல ஒரு கட்டி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த தலை இறங்கவே முடியாது. சரியா? ஸோ அதனால இப்போ ஒரு பிரசவம் நல்லபடியா ஆகணும்னா முதல்ல வலி எடுக்கணும். இந்த வலிங்கிறது தான் இந்த கர்ப்பப்பைய அமுக்கி பிதுக்கி கீழே விரியும். அதுக்கு அடுத்தது இந்த கர்ப்பப்பை வாய் திறந்து அப்படியே கெனால் மாதிரி ஆயிடும். தலை சின்னதா இருக்கும்போது அது ஈஸியா இறங்கி வந்துடும். ஸோ வலி எடுக்கணும், வாய் திறக்கணும், தலை இறங்கணும். அதுக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும்போது குழந்தையோட ஹார்ட் பீட்டு பிரச்சனை இல்லாம இருக்கணும். இந்த 4 விஷயங்களும் நல்லா இருந்தாதான் நம்ம நார்மல் டெலிவரி பண்ண முடியும். இவங்களுக்கு குழந்தையோட தலைக்கும் அந்த இடுப்பெலும்புக்கும் நடுவுல அந்த சிஸ்ட் பெருசா இருந்தது. குழந்தையோட தலை 10 சென்டிமீட்டர் விட்டு இருக்கும். அந்த சிஸ்டோட சைஸும் 10 சென்டிமீட்டர். ஸோ கர்ப்பப்பை வாய் திறந்தா கூட இந்த சிஸ்ட் அது ஒரு பிளாக் மாதிரி நின்னுச்சு. ஸோ அதனால நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ணி எடுக்கணும். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தது கேட்டாங்க, "டாக்டர் நீங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது சிஸ்ட்டை எடுத்துருங்க" அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சிஸ்ட் சுத்தி இருக்கிற குடல் மற்ற பகுதியிலெல்லாம் ஒட்டிக்கிட்டு இல்லாம ஃப்ரீயா இருந்ததுன்னா எடுத்துடலாம். இவங்களுக்கு சிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. அதனால ஓவரி டிஷ்யூன்னு எதுவும் இருக்காது. ஸோ அதனால முழு ஓவரியும் தான் எடுக்க வேண்டியிருக்கும். அதே சமயத்துல ரொம்ப குடலெல்லாம் ஒட்டிட்டு இருந்ததுன்னா நம்ம இந்த நேரத்துல
அந்த ஆப்ரேஷன பண்றது நல்லதில்ல. டெலிவரிலாம் முடிஞ்சு, கர்ப்பப்பை எல்லாம் நல்லா சுருங்கின பிறகு, அதுக்கு பிறகு கூட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, "சரி டாக்டர் நீங்க பாருங்க. ஆனா ஓவரிய எடுக்காம முயற்சி செய்யுங்க." அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "ஓவரி வந்து ஏற்கனவே இவங்களுக்கு வந்து இந்த ஓவரியால ஒரு உபயோகமும் இல்ல. இத்துணூண்டு ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்க வேண்டிய ஓவரி, 10 சென்டிமீட்டர் சிஸ்டால விரிஞ்சு, அதோட டிஷ்யூஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதிலேருந்து நம்ம வந்து ஒவேரியன் டிஷ்யூவ சேவ் பண்றது கஷ்டம். அந்த மாதிரியான ஆப்பரேஷன் அட்டெம்ப்ட் பண்ணணும்னா கூட, இந்த நேரத்தில நம்ம அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. அதனால நான் பார்க்குறேன், சிஸ்ட மட்டும் எடுக்கிறது கஷ்டம் இவங்களுக்கு. ஃபுல் ஓவரிய தான் எடுக்க வேண்டியிருக்கும்." "சரி டாக்டர், அப்படி நம்ம பண்ணி தான் ஆகணும்னா பண்ணிக்கிறோம்." அப்படின்னு சொன்னாங்க. ஆப்பரேஷன் பண்ணும்போது பார்த்தா, சிஸ்ட் வந்து அது தனியா தான் இருந்தது. ஒரு பெரிய உரிச்ச தேங்கா மாதிரி இந்த பக்கமும், அந்த பக்கமும் உருண்டுகிட்டு, சுத்தி எல்லாம் ஒண்ணும் ஒட்டிக்கிட்டு இல்ல. ஆனா ஓவரின்றத நம்ம ஓவரியன் டிஷ்யூன்றத நம்ம எதுவுமே பார்க்க முடியல. ஸோ அதனால அந்த ஃபுல் ஓவரியுமே டியூபோட சேர்த்து எடுத்தாச்சு. ஆப்பரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. தாயும், குழந்தையும் நல்லா இருந்தாங்க. அப்புறமா போஸ்ட் ஆப்பரேட்டிவா நம்ம அவங்கள போய் பார்க்கும்போது கேட்டாங்க, "டாக்டர் இப்ப எனக்கு ஒரு ஓவரி இல்லையே. அடுத்து குழந்தை நிக்கிறது கஷ்டமா இருக்குமா?" அப்படின்னு கேட்டாங்க. "அம்மா நீ ஏற்கனவே கர்ப்பம் தரிச்சது ஒரு ஓவரி மூலம் தான். இந்த சாக்லேட் சிஸ்டால பாதிக்கப்பட்ட ஓவரி, அது இருந்ததும் இல்லாததும் ஒண்ணுதான். ஒரு ஓவரி எடுத்தாச்சுன்னா, இன்னொரு ஓவரி இருக்கு. அது நார்மலா வேலை செய்யுதுன்னா, நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உனக்கு ஹார்மோன் பிரச்சனையும் இருக்காது. கர்ப்பம் தரிக்கிறதுலயும் பிரச்சனை இருக்காது. அதனால பயப்படாத." அப்படின்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு ஓவரி எடுத்தாச்சுன்றதுல ஒரு மனசு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. பட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட் ஓவரிய ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சுன்னா, அந்த ஓவரிய வச்சிருக்கிறதுல உபயோகம் இல்ல. அந்த ஓவரிய மட்டும் தனியா எடுக்கவும் முடியாது. அந்த சைடு டியூபையும் சேர்த்து எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னு சொன்னா, நான் வெறும் ஓவரிய மட்டும் எடுத்துட்டு அந்த டியூப மட்டும் விட்டேன்னா, சில சமயத்துல இன்னொரு சைட்லேருந்து இருக்கிற ஓவரிலேருந்து எக் வந்ததுன்னா, இந்த சைடு டியூப் போய் பிக்கப் பண்ணுச்சுன்னா, அது எக்டோபிக் பிரெக்னன்சியாவும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஓவரி டேமேஜ் ஆயிடுச்சு, காப்பாத்த முடியாத நிலையில இருக்குன்னா, எடுக்கிறதுல தப்பில்ல. அவங்க டெலிவரி ஆயி ஹாஸ்பிட்டல்ல இருந்தபோது அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க. "டாக்டர், அ எனக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. எனக்கும் சாக்லேட் சிஸ்ட் தான் இருக்கு. ஆனா ரொம்ப சின்ன சிஸ்ட் தான் சொல்றாங்க. ஆனா வந்து எனக்கு கர்ப்பமும் நிக்கல. நான் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு கர்ப்பம் நிக்கல. ஐவிஎஃப் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த மாரி டெஸ்ட் டியூப் பேபி போறதுக்கெல்லாம் வந்து விருப்பம் இல்ல டாக்டர். நான் என்ன பண்றது? நீங்க சொல்லுங்க. இவளுக்கு இவ்ளோ பெரிய சிஸ்ட் இருந்தது. இவளுக்கு நல்லபடியா நின்னுதே குழந்தை. எனக்கு அந்த மாதிரி நிக்காதா?" அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் இருந்தது? அவங்களுக்கு கர்ப்பம் நிக்கிறதுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணேன்? அடுத்த தொடரில் பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.